நீதிமானாக்குறவராய் விளங்கும்படி. இப்ப பாருங்க, இயேசு அன்பாய் இருக்கிறார், அதே வேளையில் எப்படி இருக்கிறார்? நீதி உள்ளவராய் இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறார்? நீதி உள்ளவராய் இருக்கிறார். he is full of justice. அதனால பாவி என்ன பண்ண முடியாது, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. this is totally against his nature. அது முற்றிலுமாய் தேவனுடைய தன்மைகளுக்கு விரோதமானது. அவர் அன்பாய் இருக்கிறார், அதே வேளை எப்படி இருக்கிறார்? நீதி உள்ளவராய் இருக்கிறார். அன்பு நீதியை தாண்டியும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதே வேளையில் ஓல்ட் டெஸ்டமென்ட் பார்த்தீங்கன்னா God is full of love and mercy. தேவன் அன்பாக தான் இருக்கிறார், அதே வேளையில் பாவத்தை என்ன பண்ணுகிறார்? அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். God is God of love and mercy in himself and all his ways. அவர் அன்பாக இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார். பல வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நீதி ஆதியாகமம் 3:21 ஆதாமுக்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு நல்ல உடையை என்ன பண்ணுகிறார்? உண்டு பண்ணி கொடுக்கிறார். இவன் பாவம் செய்துட்டான். அதே சேம் டைம் அவன் என்ன பண்றாரு? அவனுக்கு எல்லாவற்றையும் அருளுகிற தேவனாய் இருந்து கூட அவனை இந்த தோட்டத்திலிருந்து விலக்கி வைக்கிறார். தோட்டத்திலிருந்து விலக்கி வைக்கிறார். இப்போ கொடுக்காம விளக்குனார்னா தேவன் அன்பு இல்லைன்னு சொல்லிடலாம். இல்லை, அன்பு இருக்கிறது. அதே டைம்ல என்ன பண்றாரு? நீதி உள்ள தேவனாகவும் காணப்படுகிறார். ஆமாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். ஆதியாகமத்துல பார்த்தோம், தேவன் அவன் நல்ல உடையை கொடுத்தார். அதே போல என்ன பண்ணார்? அவன் செய்த பாவத்திற்கு சில தண்டனைகளை பிறப்பித்தார். கரெக்டா? he also did with the punishment. he showed himself love at the same time justice. சரி, பாவம் செய்துட்டா பரவாயில்ல, நீனும் நானும் ஒன்றுன்னு சேர்க்க முடியாது. என்றால் தேவனுடைய பரிசுத்தத்திலே அவர் எந்த விதத்திலும் தன்னை என்ன பண்ண மாட்டார்? கரைப்படுத்திக் கொள்ள மாட்டார். he cannot compromise on his holiness. தன்னுடைய பரிசுத்தத்தை எந்த விதத்திலும், தன்னுடைய நீதி எந்த விதத்திலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? யாரோடும் கலந்து கொள்ள மாட்டார். அதே வேளையில் அன்பாய் இருக்கிறார், நிச்சயமா அன்பாய் இருக்கிறார். நல்ல உடையை கொடுத்தார். ஆனால் அதே டைம்ல என்ன சொன்னார்? பாவத்துக்கு சில தண்டனைகளையும் பிறப்பித்தார். it showed God on two concepts. ஸோ தேவன் அன்பாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீதியை மறந்துடுவார்னு சொல்ல முடியாது. அவர் நீதியுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அதனால்தான் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அவ்வளவு முக்கியமா இருக்குது. தேவன் சரியா இருந்தாருன்னா பாவத்தை என்ன பண்ண முடியாது? பாவத்தையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் விஷயங்கள் வித்தியாசமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:8 ஆங்கிலத்திலே, God demonstrated his own love for us in this, while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே தேவன் நமக்காக மரித்தார். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்ப அன்பு இல்லாத தேவனா? இல்ல, நிச்சயமா அவரிடத்தில் என்ன இருக்குது? அன்பு இருக்கிறது. ஆனாலும் அதே டைம்ல மக்களை பார்த்து பாவின்னு என்ன பண்ணாம இவன் பரிசுத்தர்னு சொல்றது கிடையாது, அவன் பாவின்னு சொல்றார். அதனால்தான் இந்த தேவன் இறங்கி பாவத்தையும் பரிசுத்தத்தையும் இணைக்கிற அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஓசியா 11 8 9. ஓசியா 11 8 9. I will not again இப்படியா சொல்லுது. O Ephraim, how can I hand over you? O Israel, my heart recoils within me. My compassion grows warm and tender. I will not again destroy Ephraim. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி சேப்போயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அவ்வளவுதான் இருக்குதா? 9. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். பாருங்க, இவங்களும் பாவம் செய்தவர்கள்.
ஆனால் இவர் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா அன்பில் நிறைந்ததாய் இவங்களெல்லாம் அழிக்க கூடாது என்பதிலே மிக என்ன பண்ணுது, வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே டைம்ல இன்னொரு வசனங்களை வாசிப்போம். தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஆபகுக் 1 அதிகாரம் 13 வசனம். ஆபகுக் 1 அதிகாரம் 13 வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. போதும். இப்ப ஒரு பக்கம் பாவியை நேசிக்கிறவராய் இருக்கிறார், அதே வேளையில பாவத்தை பார்க்காதவராய் இருக்கிறார். அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த ஒப்புரவாகுதலே நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப புரியுதா உங்களுக்கு? God is love, at the same time he is also righteous and justice and holy. He is full of love in all his ways. At the same time he is righteous, holy and justice in all his ways. These two things goes together in the nature of God. இவ் இரண்டுமே தேவனுடைய தன்மைகளிலே தொடர்ந்து பாய்கிறதா இருக்கிறது. முற்றிலுமாய் அன்பானவர், முற்றிலுமாய் நீதி உள்ளவர். அதனால பாவியையும் நேசிக்கிறார், ஆனா பாவத்தை வெறுக்கிறார். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அதனாலதான் வேதத்தில் பார்க்கும் பொழுது இப்ப இந்த இரண்டு பிரச்சனைகளும் இப்படி இருக்குது. There is a problem. Okay, this is the true problem because God has these two things in him. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் வேற இருக்கு பாருங்க. God is full of truth and faithfulness. அவர் உண்மையும் நீதி சத்தியம் உள்ளவருமாய் இருக்கிறார். He is truth, he is faithful. சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னு அன்பா இருக்கிறார், ரெண்டாவது பரிசுத்தமா இருக்கிறார், மூன்றாவது என்னவா இருக்கிறார், சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் பாருங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன். எப்படி ரட்சிப்பை குறித்து ஆதியாகமத்திலே தேவன் சொன்னால், அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நான் நிச்சயமாகவே நான் என்ன பண்ணுவேன், பிசாசனுடைய தலையை நசுக்குவேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம். மனிதனை காப்பாற்றுவது என்பது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. சில வேளையில the necessity of atonement குறித்து பிரச்சனை இருக்குது. தேவன் நிச்சயமாய் இந்த ஒப்புரவாதத்தின் ஊழியத்தை செய்யணுமா? நிச்சயமா செய்யணுமா? ஏன் செய்யணும்? யோசிச்சு பாருங்க. 2 பேர் பாவம் செய்தாங்க. சாத்தானும் பாவம் செய்தான், ஆதாமும் பாவம் செய்தான். ஆனா சாத்தானுக்கு ஒப்புரவாதத்தின் ஊழியத்தை என்ன பண்ணல, இயேசு செய்யல. மனிதனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு, செய்திருக்கார். So is it so necessary? இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் அவ்வளவு அவசியமா? இந்த கேள்விக்கு அவர் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். ஏனென்றால் அது அவர் முக்கியம் என்று அவர் பார்க்கிறார். ஆமென். நாம் ரட்சிக்கப்படுவதும் நாம் ஒப்புரவாகுவதும் நம்முடைய முடிவிலே, நம்முடைய கரங்களிலே இல்லாதபடி அது அவருடைய சித்தத்திலே, அவருடைய கரங்களிலே அடங்கி இருக்கிறது. ஆமென். 2 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. இங்க இருக்கிற தேவ தூதர்களை அவர் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தில் என்ன பண்ணல, ஈடுபடவில்லை. 2 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, போதும். தேவ தூதர்களுக்கு, பாவம் செய்த தேவ தூதர்களுக்கு அந்த வழியை உண்டாக்கி இருக்கிறார். அதனால்தான் God is righteous, faithful, justice எல்லாம் பார்க்கிறப்ப இதை ஏன் தேவன் செய்ய வேண்டும் என்றால், இதை செய்வதற்கு அவர் முடிவெடுத்தார். He chosen. Amen. அதான் சொல்ற பாருங்க, it's a consequence of God's decision. இது தேவன் செய்ய வேண்டும் எடுத்த முடிவினால் உண்டானதான் இந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் ஒழிய மனிதன் இதற்காக எதையும் செய்யவில்லை. ஆமென். Praise God. அவர் முடிவெடுத்தார். I want to save the human being. நான் மனிதனை உண்டாக்கினேன், என்னுடைய சாயலிலே, என்னுடைய ரூபத்திலே உண்டாகிறேன். அவன் என்றென்றும் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது, அவன் எனக்குள்ளாக இருக்க வேண்டும், நான் அவளுக்குள்ளாய் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் முடிவெடுத்ததினால் இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல எந்த ஒரு கிரெடிட்டுக்கும் மனிதனுக்கு இல்லை. மனிதன் நான் தான் இதை செய்தேன் என்று எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளவும் முடியாது, அதை பெருமை பாராட்டவும் அவனுக்கு
வாய்ப்பே இல்லை. God chose to do an atonement. கர்த்தர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதை எப்படி செய்ய முடியும் என்றால், அவர் வந்து பிறந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரிப்பதன் மூலமாக தான் செய்ய முடியும். ஏனென்றால் வேற வழி இல்லை. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார், அன்பு உள்ளவராயிருக்கிறார், சத்தியத்தின் வார்த்தைகளை அவர் கீப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படின்றால் அதை எப்பொழுதும் சத்தியத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இத்தனை குவாலிட்டிஸ் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் நிச்சயமாக ஒப்புரவாகுதலின் ஊழியத்துக்கு வேற வழியே இல்லை. அவர் வந்து பிறந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே, புரியுதா? இயேசு வந்து மரித்தார். ஏன் மரித்தார்? ஒரு பக்கம் அவர்களுடைய தன்மைகள் இப்படி இருக்குது, அடுத்த பக்கம் மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரம் விட்டு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். It was not possible for God to atone otherwise. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை வேற வழியில செய்ய முடியாததினால் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம், அதே தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 24, 25, 26. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தம்முடைய மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் மோசே முதல் எழுதியிருக்கிற வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கிறிஸ்து பாடுபட வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ரட்சிக்க வேண்டும் என்று ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அந்த முடிவுக்கு வேற வழி இல்லை. கிறிஸ்து வந்து பாடுபட்டு நமக்காக மரிக்க வேண்டியது அவசியமாயிற்று. That is the necessity of atonement. எதற்கு ஒப்புரவாகுதலின் ஊழியம்? வேற வழி இல்லை. அவர் முடிவெடுத்தார், அதை நிறைவேற்றுவதற்கு இந்த வழியை தவிர வேற வழி இல்லை. ஏனென்றால் பாவம் நிறைந்திருக்கிறது. தேவன் பரிசுத்தர். வேதாகமத்தில் முழுவதுமாக அவர் கோபம் உள்ளவர் என்று சில வார்த்தைகள் உண்டாயிருக்கும். wrath of God, ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். In this sense God is a God of wrath. பாருங்க, அவர் கோபம் உள்ள தேவன் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை படிக்கலாம். அது படிச்சு அதன் பின்னணியை பார்க்க போகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தை பார்க்கும்போது, the wrath of God is revealed from heaven against all ungodliness and wickedness of man. What is this wrath of God? தேவனுடைய கோபம் என்றால் என்ன? The wrath of God is the continuing expressions of God's holiness and righteousness against sin and evil. தேவன் கோபமாய் இருக்கிறார் என்றால் என்ன சொல்லுகிறது என்றால், முதலாவது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். God is holy and man is sin. Man is sinful. இதை காண்பிப்பதன் மூலமாக தான் அவருடைய கோபாக்கினை நம்ம பார்க்க முடியும். God is full of wrath. எப்படி என்றால், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், மனிதன் பாவியாய் இருக்கிறான். அதனால தேவனுடைய கோபங்கள் என்ன பண்ணப்படுது? வெளிப்படுத்தப்படுகிறது. மனிதன் பாவியாய் இருக்கிறான் என்பதற்காக இயேசு வந்து மரிச்சிட்டார். இப்ப தேவன் மனிதன் மீது கோபமாய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த கோபத்தை கிறிஸ்து நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அட்டோன்மெண்ட். தேவன் மனிதன் மீது தேவன் வைத்திருந்த கோபத்தை கிறிஸ்துவின் வாழ்க்கையினாலும் இறப்பினாலும் நமக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தேவன் wrath of God என்று பார்க்கும் பொழுது, அவர் பாவத்தை எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளாதவர். பாவத்தை எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளாதவர். ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கு பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ஏன் இதெல்லாம் தேவன் செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர் பாவத்தை ஒப்புக்கொள்வதே கிடையாது, அதை ஒத்துக்கொள்வதே கிடையாது. ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவன் தேடுகிறவன் இல்லை. பாருங்களேன், இதெல்லாம் தேவன் சொல்றாரு. கோபமா இருக்கிறார் என்பதற்கு இந்த வார்த்தைகள்லாம் உண்மை. பாருங்க, சில வேளை தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொன்னா மக்கள் நினைச்சிட்டாங்க சரி அவர் நீதியை கைவிட்டுட்டாருன்னு. இல்ல இல்ல, தேவன் அன்பா இருக்கிறார், அதனால அவர் நீதியை நியாயப்படுத்தும்படியாக சிலுவையிலே இயேசு மரித்தார். ஆமென். அதை மறந்துடுறோம். அதர் சைட் ஆஃப் லவ் ஜீசஸ் கேம் டு do a great work on justifying man.